ஆகாஷ் நமக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்க? அதுல லைட்டு அதனாலதான் ஏன்னா தலைவர் பேசணும், அவங்களோட கருத்துக்களை கேட்கணும். பொதுவா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு அரசியல்வாதி வந்தார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல நான் தப்பா சொல்றேன், 10 இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரசியல்வாதிக்கு ஒரு மரியாதை இருந்தது. இப்பெல்லாம் அரசியல்வாதி வேஷ்டி சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வந்தாலே எவனோ பண்ண தப்புக்கெல்லாம் நல்லவங்களாம் கூட கெட்டவனா தெரியுறாங்க மக்களுக்கு. முன்னாடி பாருங்க, மத்தியில் பாருங்களேன், இவங்க யாரும் வந்திருக்காங்க, நமக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்லாம் கக்கஞ்சி காமராஜர்லாம் வாழ்ந்த பூமி. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு மந்திரியும் எம்எல்ஏவும் 50 வருஷமா அந்த திமுக கூட்டம் மாதிரி காங்கிரஸ் கூட்டம் மாதிரி பல லட்சங்களை நம்ம காசெல்லாம் கொள்ளடிச்சு அதன் வழியா அவன் சௌகரியமா வாழறான். அவன் கொண்டாடி புள்ள கூட்டி கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கான். இதெல்லாம் என்ன ஆகி போச்சு? நம்மள மாதிரி ஏழை மக்கள் மத்தியில அரசியல்வாதினாலே ஒரு தப்பானவங்களாம் ஒரு அபிப்பிராயம் இப்போ வந்துருச்சு. அரசியல்வாதினா எப்படிப்பட்ட விஷயம் தெரியுங்களா? ஒரு அற்புதமான பொக்கிஷம். அரசியல்வாதம் இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இதை நான் சொல்லல, மகாபாரதத்துல ராமாயணத்துல பல இதிகாசங்கள்ல நாட்டை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பணி யாருக்கு உள்ளதுன்னு சொன்னா அரசியல்வாதிக்கு தான். சேவை செய்யக்கூடிய பணி யாருக்கு உள்ளதுன்னு சொன்னா அரசியல்வாதிக்கு தான். இந்த அரசியல்வாதி மாத்திரம் தான் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்குறோம். கணவன், மனைவி, பிள்ளைங்க, என் பிள்ளை படிக்கணும், என் பையன் நல்ல வேலைக்கு போகணும், என் பொண்ணு நல்லா வாழணும், இதை பற்றி தான் நம்ம யோசனை பண்ணுவோம். ஆனால் ஒரு கட்சியில இருந்து அவன் ஒரு கட்சி தலைவனாகி அவன் கட்சியில பொறுப்புகள் இருந்து அவன் வார்டு உறுப்பினர், ஒன்றிய கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், எம்பி இப்படிலாம் எதுக்காக போறாங்கன்னா நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்காக தான். அப்படிதான் இருந்தது இந்த அரசியல் வாழ்க்கை. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு அரசியல்வாதின்னு சொன்னாலே எல்லாருமே, இது பொதுவான விஷயம் தான் நான் பேசுறது, இவங்களுடைய சுயநலத்துக்காக தான் இங்க வராங்க, பேசுறாங்க, போறாங்க அப்படின்னு எல்லாரும் மத்தியிலையும் தமிழ்நாடுல இந்தியா முழுக்க நாங்க இல்லைங்க, நாங்க இருக்கிறது கடவுளுடைய மறுபிறப்பு நரேந்திர மோடியினுடைய இயக்கத்தில் இருக்கும். ஆக எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மட்டும்தான் நல்லா இருக்காங்க. ஒரு எம்பி 80 வயசு வரலாம் வாழறான். இன்னைக்கு அவங்களுக்கு முடி நெரிக்கல சாமி, துரைமுருகனுக்கும் சாமி இருக்கு ஒன்று முடியே நெரிக்கல பார்த்துங்க 80 வயசுல நல்லா இருக்கும். அவங்களாம் மட்டும் உயர்ந்த ரக மருத்துவம், அவங்களாம் மட்டும் நீண்ட நாளைக்கு வாழலாம். நம்மளாம் 40 வயசை தாண்டினாலே கிழவன் ஆயிடுறோம், வாங்கின கடனை கொடுக்க முடியல, பொண்ணு புள்ளியை காப்பாற்ற முடியல, இருக்குதா இல்லைங்களா? அப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆச்சு? இவன் நம்மளுடைய உழைப்புகளை வாங்கக்கூடியவள் என்ன உருவாயிருக்கு. இதெல்லாம் நீங்க மாற்றணும்னு சொன்னா இதுக்கெல்லாம் ஒரே வழி, உள்ளபடியா நல்ல தலைவர்கள், நல்ல அற்புதமான ஆட்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. ஏதோ எல்லாரும் மாதிரி பேசிட்டு போன மாதிரி நம்மளாம் நினைக்காம, இனிமே அரசியல ஒரு தூய்மை வேண்டும் அப்படின்னு சொன்னா நரேந்திர மோடியினுடைய தலைமையில தேசிய அளவிலையும் எடப்பாடியார் தலைமையில மாநில அளவிலையும் இருக்கிற இந்த கூட்டணிக்கு நீங்க வாய்ப்பை கொடுங்க. நாங்க உங்களுக்காக சேவை செய்ய தயாரா இருக்கோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இப்ப தலைவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்றத நான் சொல்ல நினைக்கிறேன். நாங்க இதுவரையிலும் பல மீனவர் பகுதிகளை பார்த்துட்டு வரோம். நான் பல தேர்தல்களை இதுவரையிலும் நான் 17 தேர்தலை சந்திச்சிருக்கேன். நானே 4 தேர்தலில் நின்றுருக்கேன். நான் இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன், ஏற்கனவே யூனியன் கவுன்சிலர். அதற்கு முன்னாடி 2011 சட்டமன்ற தொகுதிக்கு இங்க கூட நான் ஓட்டு கேட்டிருக்கேன். அப்போ நான் அதே மாதிரி பல தேர்தல்களை சந்திச்சு பிஜேபி தனியாக நின்றுதான். 2016 நாங்கள் நின்றுருக்கோம். எங்களுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் எப்பவுமே ஒரு இனம் புரியாத நட்பு, கரண்ட் காத்து மாதிரி சொல்லலாம் முடியாது, அப்படிப்பட்ட அற்புதமான உறவு. ஆக தமிழ்நாட்டை மாற்றணும், தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி தர வேண்டும், தமிழக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இவங்க ஐயா எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இவருக்கு தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் எல்லாம் தெரியும், தமிழ் தெரியாது. ஒரே நோக்கம், மீனவ சமுதாய மக்களுக்கு இங்க குறைஞ்சபட்சம் 369 பூத் இருக்கு. இதை குறைஞ்சது 20% பூத்து மீனவ மக்கள், 20% 70 பூத்து. 70 பூத்து இருக்குமா தலைவர? 70 பூத்து. 70 × 8 போடுங்க.
7 8 56 55,000 ஓட்டு மீனவ சமுதாய மக்களுடைய வாக்கு. ஓகே தலைவா. அப்ப உங்களுக்கு நம்மளுடைய பங்களிப்பு எவ்வளவுன்னு பாருங்க. மீனவ சமுதாயம் என்பது ஒரு அற்புதமான சமுதாயம். இதற்காக RSS தனி இதுவே இருக்கு. இந்த சமுதாயம் உயர்ந்தால் நாடு உயர் என்பதற்காக நரேந்திர மோடி மீனவர் மக்களுக்காக ஒரு மந்திரி அமைச்சிருக்காரு. அவர் கூட நான் வந்திருக்கேன். மந்திரி பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. 2 3 முறை நான் வந்திருக்கேன். ஆக இந்த சமுதாயம் உயர வேண்டும். உங்களால நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சபட்சம் 20 to 30% பங்களிப்பு உண்டு. ஆக இப்படிப்பட்ட இந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர் டெல்லிக்கு போறாருங்க 2 நாள். அங்கிருந்து எல்லாரும் ரைட்டிங்ல வாங்கியிருக்காரு. நீங்களும் கூட உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற விஷயங்களை நீங்க ஒரு பேப்பர்ல எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஆந்திர பிரதேசத்தினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தேவானந்தம் ஜி அவருங்க அதை கொண்டு போய் அங்கே சேர்ப்பாங்க. ஏதோ நாங்கள் பேசிட்டு ஓட்டு கேட்கறது மாத்திரம் அல்ல, இது எலெக்ஷனை சார்ந்தது, தேர்தலை சார்ந்தது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்காக என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு சேவையாற்றுவதற்காக உங்கள் கருத்துக்களை கேட்பதற்காக வந்திருக்காரு அவர். நான் 2 3 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தலைவர் பேசணும். திமுகவில் 550 வாக்குறுதி கொடுத்தாங்க. அது எனக்கு கூட தெரியாது. நாங்களும் சொல்லின்னு வரோம் மேடைக்கு மேடி. என்ன வாக்குறுதி, என்ன எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அது எத்தனை வாக்குறுதினு கூட தெரியாது. திமுக காரணியே தெரியாது. முக்கியமா சொல்ல போனா ஸ்டாலின் கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்பாரு. அவங்க வந்து போராடுறாங்களே 3 நாமம் போட்டுன்னு வாத்தியாருக்கெல்லாம் போராடினாங்க. அது என்ன என் போடுறதான் கேட்டிருப்பாரு. அப்படிதான் அவங்க நிலைமை. ஏதோ போன போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டா போதும். ஆக அவங்க நீட்டுன்னு ஒன்று சொன்னாங்கம்மா. நீட்டை பத்தி உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? நீட்டு நாங்க வந்தோம்னா நீக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா நீட்டால என்னென்ன பயன் என்பது தெரியுமா? நீட்டால தான் நம்ம குழந்தைங்களாம் கூட இன்னைக்கு டாக்டர் ஆக முடியும் ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கு. இருக்குதா இல்லைங்களா? ஏன்னா ஒரு பொண்ணோ பையனோ, என் பொண்ணு நீட்டு படிச்சுட்டு இருக்காப்போ. ஏற்கனவே போன வருஷம் என் பொண்ணை நீட்டு எழுத கூட்டு போனேன். என் கூட வந்தவங்க யார் தெரியுமா? என் நண்பர் தான், புதுப்பட்டம் இருக்கிறாரு. அவர் பிஷர்மேன் தான். அவர் பொண்ணையும் கூட்டு வர்றாரு. என் பொண்ணு அவங்க ஒன்றா படிக்கிறாங்க. இன்னொருத்தர் கொத்தனாரு, இன்னொரு கூலி தொழிலாளி. எதுக்கு வராங்க? அந்த பசங்க மனசுல பாருங்க. ஆனா ஒருத்தர் மருத்துவர் ஆகணும். இதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் நீ 12th 700 மார்க்கா, மொத்த மார்க்கு 600. 600க்கு 599 எடுத்தா கூட சரி. ஒரு ஏழை தன்னுடைய மகனையோ டாக்டர் ஆகணும்னு சொன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல போகணும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் படிக்க வைக்கணும் எண்ணத்துக்கே போக மாட்டோம். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையன் யாரோ ஒருத்தர் 10th முடிக்கிறாங்க, 11th 12th முடிச்சுட்டாங்க. நீட்ல 500 மார்க் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயா எடப்பாடியார் அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் அதுல படித்தாங்கன்னா போதும் 7.5, அதாவது தனியார் மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் கூட அதுல 108 பசங்களை அரசாங்க பள்ளி மாணவர்களை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்த எவ்வளவு ஃபீஸ்? ஒரு வருஷத்துக்கே மொத்தம் 40,000 வேணும். தமிழ்ல கரெக்டா நான் சொல்றது? மொத்தத்துல 40 to 1 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். 5 வருஷம் 5 லட்சத்தை மருத்துவர் ஆகிடலாம். இது எப்படிப்பட்ட திட்டங்க? இந்த திட்டம் அவங்கள பயங்கர வைத்திருக்கல. இந்த திட்டம் அமலாட்சின்னு சொன்னா ஜெகத் ரட்சகன், துரைமுருகன், செந்தில் பாலாஜி, ஆற்காடு வீராசாமி, பொன்முடி இவங்க எல்லாம் வச்சுக்கிற பல கல்லூரிகள் வருமானம் வராம போயிடும். அதுக்காக நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும். இவங்க கடல்ல போறவனுக்கு ஏன் டாக்டர்? ஒத்தனாருக்கு ஏன் டாக்டர் ஆகணும்? அவங்க பிள்ளைகள் மட்டுமே டாக்டர் ஆகணும் எண்ணத்தோட அவங்க அந்த நீட்டை ஒழிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோள் அவங்களுடைய எண்ணம். ஆனா இன்னைக்கு ஒரு வருஷத்துல 500ல இருந்து 1000 பசங்க எடப்பாடியுடைய 7.5, நரேந்திர மோடி நீட்டு 2 சேர்ந்து சாதாரண ஏழை குடும்பத்து பசங்க கூட மருத்துவராக இருக்காங்க. இது எப்படிப்பட்ட திட்டம்? இதை நீக்க முடியுமா? இதை நீக்க விடுவாரா மோடி? மாட்டாரு. அதனால தான் முடியல அவங்களால. அவங்க என்னென்ன சொல்லி பார்த்தாங்க. வருங்கால இளவரசர் ஒரு சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அவங்க குடும்பத்துல தான் முதல்வர் ஆகணும். கருணாநிதி, ஸ்டாலின், இப்போ நிதி, உதயநிதி, அப்புறம் இன்ப நிதி, துன்ப நிதி, மண்ணாங்கட்டி, இப்ப இவங்கெல்லாம் தான் வாழன்றதுக்காக தான் அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, நம்ம பிரதமரை 29 பைசான்னு விமர்சனம் பண்ண ஆளுங்க உதயநிதி. நாங்க வந்தோம்னா
நீட்டை ஒழிச்சிருவோம். அந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட மட்டும்தான் சூட்சம் இருக்குன்னு சொன்னாரு. நீட் யாரோடது? நம்மதுங்க. ஏழை கூலி தொழிலாளிது, நம்ம சாதாரண கிராமத்துல இருக்கிற நம்மளுடையது. அந்த நீட்டை ஒழிக்க விடுவாரா? இது எத்தனை பேர் மருத்துவராக இருக்காங்க தெரியுங்களா? ஆக இப்படிப்பட்ட நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி அவர் பேசினார். அதுக்கு அடுத்ததுங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னார். தாய்மார்களே நல்லா கேளுங்க, குறைச்சாருங்களா? என்னைக்கு வேலை குறைக்கல தாய். ஆனா நரேந்திர மோடி எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி 200 ரூபாய் குறைச்சாரு. ஞாபகம் இருக்கா? 1060 ரூபாய் இருந்தது சிலிண்டர். இப்ப எவ்வளவுங்க? 870 ரூபாய். ஏறி வேலை. சிலிண்டர் கிடைக்கலன்றீங்களா? இப்போ என்னமா 960 ரூபா எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் இவங்க கொடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கிறாங்க. இதான் இப்ப விஷயத்துக்கு வந்துடுறோமா. ஏரி வேலை 125 நாள் தரேன்னு சொன்னார்ல, சொன்னாருங்களா இல்லைங்களா? நான் பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். 125 தரேன்னு சொன்னார். என் பஞ்சாயத்துல 3 கிளஸ்டர் இருக்கு. யாரா பணிதள பொறுப்பாளர் இருக்கீங்களா? 3 கிளஸ்டர் இருக்கு. 3 கிளஸ்டர்லயும் எடப்பாடியார் 2021 ஆட்சி விட்டு போறாருமா. அதுக்கப்புறமா 22, 23 வரணும் ஒரு கிளஸ்டர்லயும் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு வேலை கொடுத்தேன். 2 வருஷம் முழுசா எங்க ஊர்ல 1050 காடு, 1050 காடுக்கும் வேலை கொடுத்த மீதிய வேலை இருந்தது. ஆனா இவர் 2023 இருந்து 23, 24, 24, 25 இந்த 2 வருஷமா 30 நாளைக்கு மேல தர முடியல. நிர்மலா சீதாராமன் மொத்த காசையும் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்களா இல்லையா? டிவியில பாத்துருக்காங்க. தமிழ் பெண், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இந்தியாவிலேயே ஏரி வேலைக்காக அதிக பணம் கொடுக்கின்ற, பணத்தை வாங்குகின்ற மாநிலம் தமிழகம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? பணத்தை அவங்க கொடுக்கறதே இல்லைங்கிறாரு. அவங்க சொல்றது பொய்யா? இதான் இவங்களோட கேள்வி. ஆனா பதில் இல்லை. அந்த அம்மா கேட்கறாங்க, பொய்ன்னு சொன்னா ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணல. 30 நாளைக்கு மேல தர முடியல இந்த வருஷத்துக்கு மேல. ஆனா மோடி இப்ப என்ன சொல்லியிருக்காரு? 120 முதல்ல அவங்க சொன்னது 300 ரூபாய் தரேன்னாங்க, அதையும் தரல. 125 நாள் வேலையும் தரல. மோடி இன்னைக்கு 125 நாள் உறுதி வேலை உறுதி திட்டம். இதுக்கு முன்னாடி இருந்தது மகாத்மா காந்தியினுடைய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இப்ப சொல்றது நரேந்திர மோடி சொல்றது, நல்லா புரிஞ்சுக்குங்க, வேலை உறுதி திட்டம். நீ 125 நாள் செய்யல, ஏதோ ஒரு காரணமா ஒரு 20 நாள் செய்யலமா, 20 நாள் செய்யலன்ற தகவல் நீ முறையா கிழக்குக்கோ வீடியோக்கோ போய் சேர்ந்ததுன்னா அந்த 20 நாள்ல பாதி பணம் உங்க வங்கி கணக்குல போறேன்னு சொல்லியிருக்காரு. 20 நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபான்னு வச்சுக்க, எவ்வளவு? 336. அவர் 270 ரூபா போடுறாங்களா? 260 தான். எவ்வளவு போடுறாங்க? 260, 270 அப்படிதானமா? இப்போ அந்த 260 வச்சுக்கோ. நீ 20 நாள் வேலை செய்யல, நான் சொல்றது மே மாசத்துக்கு அப்புறம் 20 நாள் வேலை செய்யலன்னா 10 நாளைக்கு காசு கொண்டு வரணும். 20 நாளைக்கு 2600 ரூபாய்னா 1300 ரூபாய் காசை நீ வேலை செய்யாமலேயே கொடுக்க போறாரு. இதுதான் வேலை உறுதி திட்டம். ஆக இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுறேன். மோடி வேலை தரன்றாரு, இவரு பணம் கொடுக்கலங்கிறாரு. திரும்ப இவரே ஆட்சிக்கு வந்தா இந்த நிலைமை தொடருமா தொடராதா? அப்போ இந்த நிலை மாற வேண்டும் சொன்னா மோடியோட கை கோர்த்து அவரோட ஒத்து போற ஒரு ஆட்சி வரணுமா வேணாமா? அப்படிப்பட்ட ஆட்சி சொன்னா எடப்பாடியார் முதல்வர் ஆகணும். அதுக்கு நீங்க எல்லாம் யோசனை பண்ணி ஏரி வேலை யாரு வந்தால் வரும், நல்ல யோசனை பண்ணிக்கங்க. ஏரி வேலை திரும்ப இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்தா கண்டிப்பா வராதுங்க. நான் ஏதோ நான் இந்த கட்சியில் இருக்கிறன்றதுக்காக சொல்லல, உள்ளபடியா சொல்றேன். ஏரி வேலை இவர் திரும்ப வந்ததுன்னா ஒரு நாள் கூட வராது, ஒழுங்கா வராது. அவருக்குள்ள எப்படிங்க கொடுப்பாரு? நீ ஆனா உடனே காலைல எழுந்த உடனே தூங்குறவங்க திட்டிக்கிற எப்படி கொடுப்பாரு? ஆக ஏரி வேலை முழுமையாக வரணும்னு சொன்னா நீங்க இந்த என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு தரணும்னு கேட்கிறாங்க. 3வதாமா, இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா இவங்க பண்ற ஊழல் கொஞ்சம் நெஞ்சல. எனக்கு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? இப்போ அவர் பேர் என்ன? 1050 கோடி நேரு அவர் பேர்ல ஊழல் வழக்கு. ஒவ்வொருத்தரும் கொள்ளடிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய நீங்க வரி பணம் சொன்னோம்னா நீங்க என்ன நினைப்பீங்க? வீட்டு வரி கட்டுறதா நினைச்சுக்காதீங்க. வரி பணம் என்பது இப்ப கொடுக்குறீங்க பாரு, கூல் ட்ரிங்க்ஸ் அது 10 ரூபான்னு வச்சுக்கோ, அதுல 4 ரூபாய் வரியா போகும். நீ எந்த பொருள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா என்னுடைய பார்வையில ஜிஎஸ்டி அது இதுன்னு சேர்த்து 40 ரூபாய் வரியாக அரசாங்கத்துக்கு கொடுக்குற அந்த காசுல இருந்து தான் எல்லாமே
வந்துட்டு நடத்துறாங்க. ஏதோ இவங்க வீட்டு காசை கொடுத்துடல 5000 ரூபாய். நான் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த பணத்தை இவங்க ஊழல் செய்து மிகப்பெரிய ஊழலை செஞ்சிருக்காங்க. இந்த ஊழல்வாதிகளுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். மூன்றாவதா தாய், இந்த சாராய பிரச்சனை. சாராயத்தால எவ்வளவு குடும்பம் கெட்டு போகுது நீங்க சொல்லுங்க. எத்தனையோ குடும்பங்க பாழஞ்சு போச்சு. தயவு செய்து பெண்கள் நீங்க இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுமா? ஏன் சொல்றேன்னா, இந்த சாராயத்தால கனிமொழி அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க தாங்க, எடப்பாடியார் ஆட்சியில தான் இளம் பெண் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இந்த சாராயத்தால விதவைகள் மாத்திரம் இல்லைங்க, குழந்தை பிறப்பு குறைஞ்சி போச்சுங்கம்மா. யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா நம்ம என்ன கேட்போம்? ஒரு 6 மாசம் கழிச்சு எல்லாம் விசேஷம் இருக்குதாம்மா, கேட்கறமா கேட்கலையா? இன்னைக்கு கேட்க முடியுதா யாராச்சும்? ஒரு வருஷம் கழிச்சு கேட்ட முன்னாடி என்னடா பையா உனக்கு பசங்க எடுத்து பார்க்கலான்னு, ஏன்னா இல்லை நான் டாக்டர் வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். அவன் தலை குனிஞ்சு சொல்றான். அந்த பொண்ணு அந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கே கஷ்டப்படுறான். இது நடக்குதா நடக்கலையா? ஆக இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சாராயம் தாம்மா. அந்த சாராயத்தை குடிச்சு 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 அந்த சக்தியே போயிடுச்சு தாய். நம்ம அப்பா அம்மாலாம் 6 புள்ள 10 புள்ள 12 புள்ள பெற்றாங்க. எண்ணிக்கை கூட சொல்ல மாட்டாங்க. எத்தனை புள்ளப்பா? ஒரு டசனு, அது 2 கூட்டு 10 சாதாரணமா சொல்லுவான். அப்படி வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு தெருவு கருத்தறி ஆஸ்பத்திரி தாய். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவங்க தான். இந்த சாராயத்தை கொடுத்தே நம்ம கெடுத்துட்டாங்க. எனக்கு 3 பொண்ணுக்கு இருமா. நம்ம எல்லாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். இவங்க ஆட்சிக்கு வரும்போது 15 லட்சம் குழந்தைகள் பிறந்தது தமிழ்நாட்டில். நான் சொல்றத நீங்க போன்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஆனா இந்த வருஷம் 9 லட்சம் குழந்தை ஆயிடுச்சு. 6 லட்சம் குழந்தை குறைஞ்சு போச்சு. குழந்தை பிறப்பு குறைஞ்சு கொண்டே வருது. என் ஊர்ல 2 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தெருவுக்கு 4 பசங்க 4 குழந்தைங்க இருக்குமா? அதான் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கஞ்சா, சாராயம், மது, இது எல்லாமே காரணம். இதை நம்ம ஒழிக்கலன்னா, இதை ஒழிக்கணும்னா இவங்களை ஒழிக்கணும். இவங்களை ஒழிக்கலன்னா இதை ஒழிக்கவே முடியாது. பீகார்ல சாராயம் இல்லை, குஜராத்ல சாராயம் இல்லை, அங்கெல்லாம் நல்லா இருக்காங்க மக்கள். ஆக இந்த நேரம் கொடுத்த மாவட்ட தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.